இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த வெள்ளப்பெருக்கின் மூலமாக நிறைய சுகாதார பிரச்சனைகள் வியாதிகள் வரலாம். இப்போ மலையகத்தை பார்த்தீங்கள் என்று சொன்னால் என்ன, வடக்கு மாகாணத்தை பார்த்தால் என்ன, அதுபோல் கிழக்கை பார்த்தால் என்ன, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த வெள்ளம் வரைக்கில் என்ன நடக்கும் என்று சொன்னால் அழுக்கு நீர், அதாவது கழிவு நீர்கள் எல்லாம் நல்ல நீர்களோட கலக்கின்ற ஒரு நிலை காணப்படும். அப்போ அதால் குடிநீர் பிரச்சனை அங்கே ஏற்படும். அப்போ அந்த குடிக்கிற நீர் சுத்தமான நீர் கிடைக்காதவர்களுக்கு. அப்போ அதனால் நிறைய வியாதிகள் வரலாம். முக்கியமாக வயிற்றுப்போக்கு, டயரியா என்று சொல்லுவோம். அது தவிர டைஃபாய்ட் காய்ச்சல் வரலாம். அது தவிர இன்னுமாக ஹெப்படைட்டிஸ், அதாவது ஈரல் அழற்சி நோய் என்று சொல்லுவோம், ஹெப்படைட்டிஸ் வரலாம். அது தவிர அமீபியாசிஸ் அல்லது ஜார்டியாசிஸ் என்று சொல்கிற இந்த வேர்ம்ஸால் வரக்கூடிய நோய்களும் வரலாம். அப்போ பல விதமான நோய்கள் நேரடியாக அந்த கழிவு நீர்கள் எங்களுடைய நல்ல நீர்நிலைகளோட கலப்பதால் ஏற்பட போகின்ற பிரச்சனைகள். அதை தவிர இந்த விலங்குகளினுடைய சிறுநீர் இந்த நல்ல நீர்களோட கலக்கும். அதே நேரம் இந்த வெள்ளத்திலே வரும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த வெள்ளத்துக்குள்ளாக வெறும் காலிலே நடக்கின்ற போது அந்த விலங்குகளுடைய சிறுநீரில் இருந்து வரக்கூடிய வியாதிகள் வரலாம். இப்போ பொதுவாக எலியின் சிறுநீரில் இருந்து ஒரு விதமான கிருமி வெளியே வரும், லெப்டோஸ்பைரா என்று சொல்லி எலிக்காய்ச்சல் என்று சொல்லுவோம். அப்போ என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த எலிக்காய்ச்சல் நோயின் தாக்கம் அதிகரிக்கும். முக்கியமாக இந்த இப்போ எங்களுடைய மலைநாடு, கிழக்கு மாகாணம், வட மாகாணத்தில் இந்த நோய்களுடைய தாக்கம் நிச்சயமாக வரும் நாட்களிலே அதிகரிக்க போகின்றது.